வணக்கங்க. கோல்டு வாங்கும்போது காயின் வாங்கலாமா? ஜுவல்லரி வாங்கலாமா? பார் வாங்கலாமான்னு டவுட்டா இருக்கீங்களா? கரெக்ட்டா பார்த்து வாங்கலைன்னா நெறைய லாஸ் ஆகுங்க. உங்களுக்கு எது சூட் ஆகும்னு இந்த வீடியோல சிம்பிளா சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. டெய்லி கோல்ட் ரேட் அப்டேட்ஸு, சேவிங்ஸ் டிப்ஸுக்கு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம காயின் பத்தி பார்த்துரலாங்க. காயின்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரிக்கு கம்பேர் பண்ணும்போது மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப கம்மிங்க. மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1% 2% இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுங்க. இதனால பெரிய அமௌண்ட் வந்து நம்மனால சேவ் பண்ண முடியுங்க. காயின் நம்ம சின்ன அமௌண்ட்லயே பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. நம்மனால பெரிய அமௌண்ட் சேவ் பண்ண முடியலன்னா, சின்ன அமௌண்ட்லயே நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். 1/2 கிராம் காயினு, 1 கிராம் காயினு இப்படி வந்து நம்ம வாங்க முடியுங்க. ரீசேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு பெருசா லாஸ் எல்லாம் ஆகாதுங்க. ஏன்னா மேக்கிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதால பெரிய லாஸ் ஆகாதுங்க. காயின்ல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்துட்டு காயின் யூஸ் பண்ண முடியுங்க. நம்மனால அத வந்து யூஸ் பண்ண முடியாது. ஜுவல்லரியா இருந்தா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு வந்து பேங்க்ல வைக்க முடியாதுங்க. அடுத்து ஜுவல்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்துரலாங்க. ஜுவல்லரி நம்மனால ஃபங்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. மேரேஜு இந்த டைம்லலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இன்வெஸ்ட்மென்ட்டாவும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த ஷாப்ல வேணாலும் நம்ம ரீசேல் பண்ணிக்க முடியுங்க. எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வச்சு நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்குங்க. வேஸ்டேஜும் அப்படிதாங்க. ரொம்ப ஹையா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 15% to 18% இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய லாஸுங்க. இதுலயே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு போயிருங்க. ரீசேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, காயின் அண்ட் பாருக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா லாஸ் ஆகுங்க. அடுத்து பார்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துரலாங்க. பார் பார்த்தீங்கன்னா, நோ மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ்லயே கிடைக்குங்க. சார்ஜஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா தாங்க இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியுங்க. ரீசேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரிக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையா இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரேட்டுக்கு நமக்கு வந்துட்டு சேல் பண்ண முடியுங்க. பார்ல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் மாதிரி நம்மனால யூஸ் பண்ண முடியாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு வந்துட்டு அடகு வைக்க முடியாதுங்க. பேங்க்ல வைக்க முடியாது. இப்போ நீங்க கோல்டு யூஸ் பண்ணணும், பிளஸ் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஜுவல்லா வாங்கலாங்க. ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட்டு பிளஸ் மணி சேவ் பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு காயின் வாங்கலாங்க. பிக் இன்வெஸ்ட்மென்ட்டு பிளஸ் மணி சேவ் பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு பார் வாங்கலாங்க. நீங்க கோல்டு வந்து வெறும் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக தான் வாங்குறீங்கன்னா, நீங்க வந்துட்டு பார் அண்ட் காயின் கண்டிப்பா வாங்கிக்கலாங்க. அது நல்ல ப்ராஃபிட் குடுக்கும். இது மாதிரி கோல்ட் அண்ட் சேவிங்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.